வணக்கம். இது பேச்சுரிமை அதிகாரம். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, சீமான் அவர்கள் நேற்றைய முன்தினம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுறாருல்ல, திமுகவிடம் பொது தொகுதி கேட்க முடியுமா? நியாயமான கேள்விதான். அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், அண்ணன் சீமான் அவர்களே, திமுக சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதி கொடுத்தது. தெரியலன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க. 6 தொகுதி கொடுத்தது. 4 தொகுதி தனி தொகுதியும் 2 தொகுதி பொது தொகுதியும் கொடுத்தது. 4 தனி தொகுதியில் 2 சட்டமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். அதேபோல 2 பொது தொகுதியில் 2 வேட்பாளரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பொது தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பெயர் என்ன? 1 நாகையில பாத்தீங்கன்னா ஆலூர் ஷா நவாஸ். யாரு அண்ணா? உங்களதான். ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் பொது தொகுதியில தான் வெற்றி பெற்றிருக்காரு. அதே போல சென்னையில திருப்போரூர் தொகுதியில SS பாலாஜி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. பொது தொகுதியில பொது தொகுதியில தான் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. தெரியலனா கண்டிப்பா யாரையாவது கேட்டாவது தெரிஞ்சுக்குங்க. இதை போற போக்குல பொத்தாம் பொதுல சொல்லிட்டு போயிட்டா, ஏன்னா இளைஞர்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது இல்ல. ஏன்னா இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா தனி தொகுதியில் தான் நிற்பாங்க அப்படின்ற மாரி தான் ஒரு ஐடியாலஜிக்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறது. 2 தொகுதி பொது தொகுதியில் வென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 உறுப்பினர்களை பெற்று சட்டமன்றத்தில் அடித்து விளையாடுகிறார்கள். யாரு? திருப்போரூர் SS பாலாஜி அவர்களும் நாகை MLA ஆலூர் ஷா நவாஸ் அவர்களும். புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப ஒரே கேள்வியே பொது தொகுதின்னு கேட்குற. சரி, அப்படியே இருக்கட்டும், தனி தொகுதியிலே நிக்கட்டும். இப்போ உங்க கட்சியும் தனி தொகுதி தானே, நீங்க நின்று ஜெயிக்க வேண்டியது தானே. தனி தொகுதியாக இருந்தாலும் அனைத்து சமூக மக்களும் ஓட்டு போட்டா மட்டும்தான் ஜெயிக்கலாம். ஒரே சமூகத்துக்காக தனி தொகுதி இல்லை அண்ணா, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்களும் தனி தொகுதியில தனி SC வேட்பாளரை தானே நிப்பாட்டுப்பீங்க. அப்ப நீங்க ஜெயிக்க வேண்டியது தானே, ஏன் ஜெயிக்கல? பொய்ய மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு.